தமிழ் இலக்கணம் 6th டேர்ம் 2ல இயல் 1 இணை எழுத்துக்கள். ஓகேங்களா? இணை எழுத்துக்கள் இன்னைக்கு பார்க்கலாம். இது எப்படின்னா ஒன் லைனர் மாதிரி, அதாவது ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மெத்தட்ல கொஸ்டின்ஸ் கொண்டு வந்திருக்கேன். நம்ம இந்த மாதிரி படிக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். வாங்க கொஸ்டின்குள்ள போலாம். ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள். ஒலிக்கும் முயற்சி, அதோட சவுண்டும், பிறக்கும் இடம் எந்த இடத்துல நம்ம வந்து அந்த அழுத்தம் கொடுத்து சொல்றோமோ அது ரெண்டுக்கும் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் என்ன எழுத்துக்கள்? இணை எழுத்துக்கள். ஓகேங்களா? 6 வல்லின மெய் எழுத்துக்கள். வல்லின மெய் எழுத்துக்கள் என்ன? கசட தபர. அதோட இணை எழுத்துக்கள் என்னவா இருக்கும்? 6 மெல்லின மெய் எழுத்துக்கள். ஓகேங்களா? 6 வல்லினத்துக்கு 6 மெல்லினம் இனமா இருக்கும். சொற்களில் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து எங்கன்னா நம்மனா மெல்லினம் இருக்கு இல்லைங்களா, அதை அடுத்து அதன் இனமாகிய என்ன வரும்? வல்லின எழுத்து வரும். இணை எழுத்து அல்லாத சொல்லை கண்டறிக. இணை எழுத்து இல்லாத சொல் இதுல எதுன்னு பாருங்க. திங்கள். என்ன இருக்கு? காங்கிறது என்ன எழுத்து? வல்லின எழுத்து. கசட தபர வல்லினம். காக்கு இனமான எழுத்து என்ன வரும்? கா ஙா. அதோட மெல்லின மெய் எழுத்து இங்கே இனமாக வந்திருக்கணும். வல்லின எழுத்துக்கு அதோட மெல்லின மெய் எழுத்து வந்திருக்கா? அப்போ இது கரெக்ட். சத்தம், இது வந்து வல்லின எழுத்து, ஆனால் இங்கே அதுக்கு இனமான எழுத்து வரல. சேம் அதே எழுத்து தான் வந்திருக்கு. ஓகேங்களா? அதே வல்லின மெய் எழுத்து வந்திருக்கு. அப்போ இதுதான் இணை எழுத்து அல்லாத சொல். மஞ்சள். சாவோட மெல்லின மெய் எழுத்து இன்று. டேவோட மெல்லின மெய் எழுத்து இன்னு. ஓகேங்களா? அப்போ அதெல்லாம் சரி. இடையின எழுத்துக்கள் ஆறும் பார்த்தோம்னா ஒரே இனமாகும். இது வந்துட்டு இதுக்கு இணை எழுத்து கிடையாது, ஆனால் அது ஒரே இனமாகும். இணை எழுத்துனா அந்த இடையின எழுத்து என்னென்னது? எரள வளல இருக்குல்ல, அந்த எழுத்தே அதோட இனமாக வரும். அப்போ எடுத்துக்காட்டு பாருங்க. வெள்ளம். இதில் வந்து இந்த லாங்கிறது இடையின எழுத்து. இதுக்கு இனமான எழுத்துன்னு தனியாக கிடையாது. இதே எழுத்து இணை எழுத்தாக கூட வரும். வெள்ளம். உயிர் எழுத்துக்களில் இணை எழுத்துக்கள் உண்டு. உயிர் எழுத்துக்களில் இணை எழுத்துக்கள் இருக்குது. எப்படின்னு பார்த்தோம்னா உயிர் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்தாகும். ஐயும் அவ்வும் இந்த 2 எழுத்தும் வந்துட்டு இதுக்கு இனமான குறில் எழுத்து கிடையாது. ஓகேங்களா? ஆனால் ஐயோட இணை எழுத்து அதோட சவுண்டில் வரும். ஐ நம்ம முடிக்கும் போது ஈன்னு முடிக்கிறோமா, அப்போ ஈ தான் இதோட இணை எழுத்து. ஊ அப்படின்னு வருதா? அப்போ ஊ தான் இதோட இணை எழுத்து. சொல்லில் உயிர் எழுத்துக்கள் என்ன ஆகாது? சேர்ந்து வராது. சொல்லில் உயிர் எழுத்துக்கள் சேர்ந்து வராது. ஆனால் அளபெடையில் எப்படி இருக்கும்? அளபெடையில் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து வரும். இதை நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா இலக்கண குறிப்பில். தளி படா ஈ ஆ இந்த மாதிரி முடியுதா? இப்படி வந்து உயிர் எழுத்துக்கள் அளபெடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதனோட குறில் எழுத்து சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் எழுத்துக்களில் இணை எழுத்து இல்லாதது. இடையின எழுத்துக்கு இணை எழுத்து வந்து அதே இடையின எழுத்து தான், ஒரே இனமாகும். அது இணை எழுத்து இல்லை அப்படின்னு சொன்னால் தப்பு. தமிழ் எழுத்துக்களில் இணை எழுத்து இல்லாதது எதுன்னு பார்த்தோம்னா ஆயுத எழுத்துக்கு தான் இணை எழுத்து கிடையாது. கூற்று காரணங்கள்லாம் இப்போ நிறைய கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஒவ்வொருதையும் வந்து நல்லா படிக்கணும். ஒவ்வொரு அரை மார்க்கும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதனால் நம்ம தெளிவாக படிக்கிறது நமக்கு நல்லது. புக் பேக் பார்க்கலாம். மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல். மெல்லின எழுத்து என்னது? ஞஞன நமன மெல்லினம். இப்போ ஞஞன நமன மெல்லினம்னா இங்கே கொடுத்துருக்கிறதுல இது ஞா, அதுக்கான வல்லின எழுத்து வந்திருக்கு. இந்து மெல்லினம் தா வந்து வல்லினம் வந்திருக்கு. இம்மு மெல்லினம் பா வந்து வல்லினம் வந்திருக்கு. ஆனால் இந்த இன்னு நீங்கிறது ஒரே இனமாக வந்திருக்கு. அப்போ இது தப்பு. தவறான சொல்லை வட்டமிடுக. கண்டான். நம்ம இணை எழுத்துனா நாவோட இணை எழுத்து டா அதான் வரணும். இன்னோட இணை எழுத்துனா இந்த ரா வரணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இந்த ரா கொடுத்துருக்காங்க. ரா வரணும், ரா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இது தப்பு. நாவோட இணை எழுத்து டா, அப்போ 2 வந்திருக்கு. இது சரி. நாவோட இணை எழுத்து 2, இன்னுக்கு 2 வந்திருக்கு. அப்போ இது சரி. அப்போ இந்த 2 சுழி நகரத்துக்கு என்ன மரம், வீரத்துக்கு வர்ற அந்த மரம் வருது இல்லைங்களா, அந்த ரகரம் வரணும். அப்போது இதுதான் தவறான சொல். இப்போ நம்ம இதையும் ஈஸியாக பண்ணிடலாம். பிழை திருத்தம். நமக்கு இப்போ இணை எழுத்துக்கள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து சொற்களில் பெரும்பாலும் பிழை இல்லாமல் எழுத முடியும். இந்த நகரத்துக்கு என்ன அடுத்து வரணும் அப்படின்னா என்ன 3 சுழினால இங்கே டா வரணும். தெண்டல் அப்படின்னு நம்ம எழுத முடியாது. அப்போது இந்த ரகரத்துக்கு இங்கே 2 சுழி இன் தான் வரணும். தென்றல். கண்டம். நம்மளுக்கு 2 சுழி நா வந்துருந்துச்சுன்னா என்ன வரணும்? ரகரம் வரணும். அப்போது இங்கே வந்து 3 சுழியின் வந்தால் தான் அதோட இணை எழுத்தான டா வர முடியும். கண்டம். நன்றி. 2 சுழி நகரத்துக்கு அடுத்து என்ன போடணும்? இந்த ரீ வராது. அப்போ எது வரும்? நன்றி. மண்டபம். 2 சுழி இன்னுக்கு அடுத்து ரகரம் வரணும். டகரம் வந்திருக்குன்னா அதுக்கானது எது வரணும்? 3 சுழியின் வரணும். மண்டபம். நமக்கு அந்த சொல்ல படித்து பார்க்கும்போதே இதே நம்ம 2 சுழியின் வருது நீங்கள் ரா போட்டோம்னா மண் ரபம்னு வரும். அப்படி ஏதாவது சொல்ல இருக்கா? இல்லை. அப்போது நம்ம 2 சுழி நாக்கு அடுத்து வர்ற டாவை பார்க்குறதுக்கு அந்த சொல்ல சொல்லி பார்த்தோம்னா வராது. அப்போது இங்கே டா இருக்குது அப்படின்னா இந்த டகரத்துக்கு இனமான நகரம் வரணும். மண்டபம் அப்படிங்கிறத நம்ம சொல்லி பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். மேக்ஸிமம் நம்ம இந்த மாதிரி படிக்கும்போது தவறாக எழுதுறதுக்கு வாய்ப்பில்லை. காமராசர் பிறந்த நாள் ஜூலை 15. என்ன நாள்? கல்வி வளர்ச்சி நாள். சரி, ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம். ஓகே. அடுத்து டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணனோட பிறந்த நாள். டாக்டர் ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாள் என்னைக்கு? செப்டம்பர் 5 ஆசிரியர் தினம். என்ன தினம்? ஆசிரியர் தினம்.
அடுத்து அப்துல் கலாம் ஐயாவோட பிறந்தநாள் இன்னைக்கு அக்டோபர் 15. அக்டோபர் 15 என்னன்னு கொண்டாடுறோம்? மாணவர் தினம். விவேகானந்தர் பிறந்தநாள் வந்து ஜனவரி 12. ஜனவரி 12னா விவேகானந்தர் அவங்க பிறந்தநாளை தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடுறோம். இளைஞர் தினம். ஜனவரி 12ங்கிறது உணவு தினமும் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜவஹர்லால் நேருவோட பிறந்தநாள் வந்து நவம்பர் 14. இதுதான் குழந்தைகள் தினம். 14 குழந்தைகள் தினம். ஓகே, அடுத்து இன எழுத்துக்கள் அமைந்துள்ள சொற்களை எல்லாம் கண்டுபிடிக்கலாமா? காக்கு இனமான ங வந்திருக்கு. இங்க ககரம், அது வல்லின எழுத்து, இது வந்து மெல்லின எழுத்து. சரி. பக்கம், இது இன எழுத்து வந்திருக்கு, இது வராது. நகரத்துக்கு அதோட இனமான டகரம் வந்திருக்கு. இப்போ இதுவும் சரி, இதுவும் சரி. இப்போ வராதது இந்த பக்கம் மட்டும்தான். அடுத்து வெந்தயம், தகரத்துக்கு இனமான நகரம் வந்திருக்கு, இது சரி. தந்தம், தகரத்துக்கு இனமான நகரம். பஞ்சு, இது சரி. பஞ்சு, இது சரி, இது சரி. பச்சை அப்படிங்கிறது இணை எழுத்து கிடையாது. தக்காளிங்கிறது இணை எழுத்து கிடையாது. மஞ்சள் அப்படிங்கிறது இணை எழுத்து. அடுத்து பார்த்தோம்னா கம்பளம், பக்கு இனமான இம்மு வந்திருக்கு, சரி. ராக்கு இனமான இன்னு, இது தப்பு. செங்கடல், காக்கினமான ங, காக்கினமான ங வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ இது சரியான ஒன்று. புக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். காமராசரோட வீட்டுக்குள்ளே 2 சிறுவர்கள் நுழைய முயற்சி பண்ணியிருப்பாங்க. அது வந்து அந்த ஒரு பேஜ் கொடுத்து அந்த இதில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்கல்ல, சேம் அந்த மாதிரி இருக்கும். நமக்கு அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் நிறைய கேட்பாங்க. காமராசரின் வீட்டுக்குள் நுழைய முயன்றவர் யாருன்னா சிறுவனும் சிறுமியும். ஒரு சிறுவன், ஒரு சிறுமி. இந்நிகழ்வு சிறுவனது குடும்பத்தின் எப்பண்பை விளக்குகிறது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நேர்மை. நான் அது என்னன்னு சொல்லிடுறேன். ஒரு காமராசரோட வீட்டுக்குள்ளே வந்து ஒரு சின்ன பையனும் ஒரு சின்ன பொண்ணும் உள்ள நுழைய முயற்சி பண்ணியிருப்பாங்க. அவங்கள வந்து காமராசரோட வீட்டில் வேலை பார்க்குற ஒரு ஊழியர் வந்து தடுத்திருப்பாங்க. அதை பார்த்த காமராசர், யாரை பார்க்கறதுக்காக இங்கே வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்கள்ட்ட கேட்கும்போது, அந்த பையனோட தேர்வுக்கு பணம் கட்டுறதுக்கு அவங்க அம்மா கிட்ட வசதி இல்லை, அதனால அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு வந்து சொல்கிறாங்க. அதுக்குள்ளே அம்மா அனுப்புனாங்களா அப்படின்னு கேட்டுட்டு காமராசர் கேட்குறாங்க. இல்லை இல்லை, நாங்களாக தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க சொல்கிறாங்க. அப்போது அம்மா வந்து அப்பளம் போட்டு வீடு வீடாக போய் வித்துட்டு வருவாங்க, அதில் வர வருமானத்தை வச்சு தான் எங்களை படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு அந்த குழந்தைங்க சொல்கிறாங்க. உடனே காமராசர் மாடிக்கு போயிட்டு பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அடுத்த நாள் வந்து அந்த 2 குழந்தைங்களும் அவங்கள காமராசரை தேடி வந்து நாங்கள் தேர்வுக்கு பணம் கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரசீதை அம்மா அவங்க கிட்ட காட்டிட்டு வர சொன்னாங்க. ரசீது அப்படிங்கிறது பற்றுச்சீட்டு. ரசீது அப்படின்னா என்னன்னா பற்றுச்சீட்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரசீது, பற்றுச்சீட்டு. இவங்கள்ட்ட காட்டிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டு காமராசர் மனம் நெகிழ்ந்தார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த பகுதியில், இந்த பத்தியிலேருந்து தான் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து கலைச்சொல் பாருங்கள். எஜுகேஷன் அப்படின்னா கல்வி. பிரைமரி ஸ்கூல் அப்படிங்கிறது தொடக்கப்பள்ளி. ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னா மேல்நிலைப்பள்ளி. லைப்ரரி அப்படிங்கிறது நூலகம். எஸ்கலேட்டர் அப்படின்னா மின் படிக்கட்டு. லிஃப்ட் அப்படின்னா மின் தூக்கி. இமெயில் அப்படின்னா மின் அஞ்சல். காம்பாக்ட் டிஸ்க் அப்படின்னா குறுந்தகடு. லைப்ரரினா என்னது? மின் நூலகம். லைப்ரரினா நூலகம், லைப்ரரினா மின் நூலகம். புக் மின் நூல். மேகசைன் அப்படின்னா இதழ்கள். ஓகே, இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி அடுத்து நம்ம 6th term 2ல் செகண்ட் லெசனில் இருக்க கொஸ்டின்ஸை பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.